Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் 10 வருஷமா 20 வருஷமா வாழ்கிறோம். நாளுக்கு நாள் எதில் இன்க்ரீஸ் ஆகணும், எதில் நாம் அதிகரிக்க வேண்டும், எதில் பெருக வேண்டும் என்று சொன்னால் இந்த பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கிறதுல பெருக வேண்டும், சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்கிறதுல பெருக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நாமளே தூக்கி எறிஞ்சிடாமல் நாம் பாதுகாத்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பு குறித்த சத்தியங்களை இங்கு போதித்து வருகிறேன். அதை பல்வேறு பகுதிகளாக நான் போதித்து வருகிறேன். அது முதல் பகுதி, பொருளாதார செழிப்பு எவ்வாறு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை போதித்தேன். 2ஆம் பகுதியிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று சொல்லி போதித்தேன். 3ஆம் பகுதியிலே பொருளாதார செழிப்பில் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை குறித்து போதித்தேன். இப்பொழுது 4ஆம் பகுதியை போதித்து கொண்டு வருகிறேன். இது பெருக்கம் என்பதை குறித்தது. பொருளாதார பெருக்கத்தை பற்றி நான் நேராக பேச ஆரம்பித்தேன்னா உடனே அநேகர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒருவேளை சொல்லலாம். ஆகவே தான் பெருக்கம் என்பது எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாயிருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்பதை குறித்து எடுத்து போதித்து வருகிறேன். அருமையானவர்களே, வேதம் முழுக்க அந்த பெருக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே தான் வேதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எந்தெந்த விதத்திலெல்லாம் பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்பதை எடுத்து காண்பித்து வருகிறேன். வேதம் ஒரு அற்புதமான தேவனை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது பெருக்கம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக காண்பித்திருக்கிறேன். எப்படி நம்முடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டும், சந்தோஷம் பெருக வேண்டும், எப்படி ஆராதனை பெருக வேண்டும், தேவனை குறித்த வெளிப்பாடு பெருக வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும், நம்முடைய வாழ்நாள் பெருக வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் பெருக வேண்டும், கிருபையில் பெருக வேண்டும், பரிசுத்தத்தில் பெருக வேண்டும், அன்பில் பெருக வேண்டும், சந்தோஷத்தில் பெருக வேண்டும், இப்படின்ற அநேக காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிறேன். தேவன் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலையும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். பெருக்கம் பாருங்கள் எந்த விதத்திலெல்லாம் தேவன் விரும்புகிறார். வேதம் முழுக்க வாசித்தீர்கள் என்றால் எங்கே பார்த்தாலும் இருக்குது இது பெருக்கம் என்கிறது. ஆகவே தான் பெருக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு இப்படி சொன்னார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, பேரே சத்திய ஆவின்றார் பரிசுத்த ஆவியானவருக்கு, ஏனென்றால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். ஆகவே நாம் நாளுக்கு நாள் சத்தியங்களை கேட்டு வளர வேண்டும். இன்றைக்கி கொஞ்சம் கேட்குறோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறோம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறோம். கேட்க கேட்க சத்திய ஆவியானவர் அதை நமக்கு விளங்க பண்ணுகிறார், எடுத்து காண்பிக்கிறார், புரிகிறது நமக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ள விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாம் நாளுக்கு நாள் நிரப்பப்பட அதற்கேற்றாற் போல ஒரு விடுதலையின் வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம், வெற்றியின் வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே சத்தியத்திலே நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்திலும் தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார். தாழ்மையிலே நாம் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், அதுக்கு தான் எல்லாவற்றையும் எடுக்கிறேன் நான். பிலிப்பியர் 2:3 எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையாகிறவர்களாக எண்ணக்கடவீர்கள். அதாவது மனத்தாழ்மையிலே நாம் பெருக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களோடு கூட இருக்கிற நம்முடைய உறவு இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சபையிலே நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால், சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால், இதிலே நாம் பெருகுவது அவசியம். இதுதான் நம்மை ஒரு எஃபெக்டிவ் பர்சனாக, ஒரு ஆற்றல் மிக்க ஆளாக நம்ம மாற்றுகிறது. ஆகவே தான் தாழ்மையில் பெருக வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு எதெல்லாம் நல்லதோ அதிலெல்லாம் நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் பெருக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளில் நாம் பெருக வேண்டும் என்று. கொலோசியர் 1:10 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவில் மட்டும் விருத்தி அல்ல, சகலவித நற்கிரியைகள் கனி தர்ற விஷயத்தில் கூட நாம் விருத்தி அடைய வேணும். விருத்தி என்று சொன்னால் இன்க்ரீஸ். அப்படி நாம் பெருக வேண்டும், நற்கிரியைகளில் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
பாருங்கள், தேவன் நிச்சயமாக அதை விரும்புகிறார். நம்ம இருக்கிறவனுமே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ இன்றைக்கு ஒரு நற்கிரியை நாளைக்கு ஒரு நற்கிரியை என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல. நற்கிரியில் பெருக வேண்டும், தழைத்தோங்க வேண்டும், நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் பலத்திலே அல்லது வல்லமையிலே பெருக வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. கொலோசியர் 1:11 வாசிக்கிறோம், சந்தோஷத்தோட கூடியது எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நீங்கள் எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பெருக வேண்டும், வல்லமை பெருக வேண்டும், பலன் பெருக வேண்டும். வர வர கிறிஸ்துவ ஜீவிதத்தில் பலவீனமாயிட்டு போகக்கூடாது. பயமும் திகிலும் சந்தேகமும் கவலையும் பாரமும் அநேக கிறிஸ்தவர் பாருங்கள் வர வர குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே தைரியமெல்லாம் போயிடுச்சு, விசுவாசமெல்லாம் போயிடுச்சு, ஆற்றல் தெம்பெல்லாம் போயிடுச்சு, சந்தோஷம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் குறைஞ்சிருச்சு. சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு ஆள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக சாட்சி கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி குதிப்பார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துப்பார், எல்லாம் கப்புன்னு அடங்கிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அநேக கிறிஸ்தவர்களுக்கு போக போக விருத்தி அடைந்து பெருகிறதுக்கு பதிலாக போக போக விசுவாசத்திலும் வல்லமையிலும் பலத்திலும் எல்லாத்திலும் குறைந்து கொண்டே போகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் நீங்கள் பலப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வல்லமையில் பலப்பட வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் நீங்கள் போகணும், பலத்திலிருந்து பலத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதிகரிக்கிறீர்களா? ஆவிக்குரிய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட ஒரு அதிகரிப்பு உண்டாகிறதா? அருமையானவர்களே, இது ரொம்ப பேசுகிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதில் அதிகரிக்க வேண்டும்? தைரியத்தில், ஆற்றலில், திட நம்பிக்கையில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், எல்லாவற்றிலும் அதிகரிக்க வேண்டும். பலத்தில் அதிகரிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் வேதம் சொல்லுகிறது, தேவன் நீங்கள் கீழ்ப்படிதலும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். யாத்ராம் 19:5 வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள் என்றால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொண்டால் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்கிறது அப்படின்னாலே, கீழ்ப்படுதல் நடக்கிறதுனால, அதில் நாளுக்கு நாள் பெருகிறதுனால, இன்றைக்கி கீழ்ப்படுகிறோம், இன்றைக்கி நாளைக்கு இன்னும் அதிகமாக கீழ்ப்படுகிறோம். அது கீழ்ப்படுகிற பலாபலங்களை அனுபவிக்கும் போது இன்னும் அதிகமாக கீழ்ப்படுகிறோம். இப்படி கீழ்ப்படுதலில் பெருகி கொண்டே போக வேண்டும். நீங்கள் சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆங்கில வேதாந்தத்திலே ரொம்ப அருமையாக வருது. நீங்கள் சொந்த ஜனங்களாக, எனக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கல்லவா, ஒரு ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லியிருக்குது. although the whole earth is mine, you shall be my own possession. முழு பூமி என்னுடையது தான், ஆனால் நீங்கள் ஒரு விசேஷமான விதத்தில் என்னுடைய விசேஷமான சொந்த ஜனமாயிருப்பீர்கள். யூ ஆர் அ ஸ்பெஷல் பீப்புள் டு மீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒபீடியன்ஸில், கீழ்ப்படிதலில் நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தையும் வேதம் போதிக்கிறது, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களுடைய ஊற்று உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants to increase the flow of blessings into your life. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று இன்னும் அதிகமாக ஊற்றப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உபாகம் 28 ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். முதல் 14 வசனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி ஒரு விசுவாசியின் மேல் பலிக்கிறது என்று இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். சொல்லிவிட்டு அப்புறம் ஏராளமான ஆசீர்வாதம் சொல்கிறார், அற்புதமான ஆசீர்வாதங்கள். அதை வாசித்து பாருங்கள். சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் பலிக்கும். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு கெஞ்சிட்டோம், இவன் மன்றாடி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறதில்லை. நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கேட்டுக்கொள்வதற்கு மிகவும் அதிகமாக அவர் தர நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஏன் ஜெபிக்கிறோம்னா, நாம் அதை வாசித்து விட்டோம், நாம் அதை அறிந்து கொண்டு விட்டோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை நாம் விரும்புகிறோம் என்று எடுத்து காட்டுவதற்காக தான். அது விரும்பும்போது நாம் கேட்கும்போது தான் அது நடக்க போகிறது. ஏன்னா நாம் தான் ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டாரு, நாம் கேட்டால் தான் நடக்கும்னு சொல்லிட்டாரு.
அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். ஆசீர்வாத பெருக்கம், ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசித்து பாருங்கள். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் விரோதிகளுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாவற்றுக்கும் எதிராக நீங்கள் அநேக வெற்றிகளை அனுபவிக்க வேண்டும், உங்களுடைய வெற்றிகள் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விரோதிகள் மீது நீங்கள் வெற்றிகளை அதிகமாய் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதிலே நீங்கள் அதிகரிக்க வேண்டும், இன்க்ரீஸ் ஆக வேண்டும். வாம் 28:7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நான் விரட்டி அடிக்க இருக்கிறேன். உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற காரியங்கள், உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒரு வழியாக வந்தாலும் அது 7 வழியாக சிதறடிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியின் பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன், வெற்றியின் பெருக்கத்தை நான் விரும்புகிறேன் உனக்காக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிறதுல உங்களுக்கு இருக்கிற ஆவலை விட கர்த்தருக்கு இருக்கிற ஆவல் மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு வெற்றியை விரும்புறதில்லை, அதை நாடுறதில்லை. வெற்றி வாழ்க்கையை பற்றி பேசினாலே சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இது என்ன பிரசங்கியார் இவர் வெற்றின்னு பேசுகிறாரு, சக்ஸஸ்ங்கிறாருன்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய சக்ஸஸில் நான் அதிக கவனமாக இருக்கிறேன், நீ அது தெரிந்து கொள், அறிந்து கொள், அதை நாடு, இதில் இன்க்ரீசிங் சக்ஸஸ் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். உன்னுடைய வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம், அது அதிகரிக்க வேண்டும், அதில் பெருக்கம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமற் போகும். ஏன்? கர்த்தர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார், உங்கள் வெற்றியை பெருக பண்ணுவதில். வெற்றியிலே நீங்கள் பெருகுவது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் துன்பப்பட நேரிடும் போது அதிலேயும் நீங்கள் பலவான்களாய் நிற்க, அதையும் தாக்கி பிடிக்க உங்களுடைய ஆற்றலை தேவன் அதிகரிக்க விரும்புகிறார். பாருங்கள், கர்த்தர் உங்களை எல்லா துன்பத்தையும் கொண்டாந்து உங்கள் மேலே போடணும்னு விரும்பலை. நினைக்கிறாங்க கர்த்தர் வியாதி என்கிற துன்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், தரித்திரம் என்கிற துன்பத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னு இவங்க என்னென்னத்தையோ துன்பத்தை எல்லாம் தங்க தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு பாருங்கள். வியாதியெல்லாம் உலகத்தில் இருக்குது, நம்ம சும்மா இருந்தாலே போதும் வியாதி ஒட்டிக்குது. இது ஒன்றும் பெரிய முயற்சி தேவையில்லை. தரித்திரம் ஏராளமாக இருக்குது, சும்மா கையை முடக்கிட்டு இருந்தாலே வேதம் சொல்லுது தரித்திரம் வந்துடுமா, நம்ம பிடிச்சிக்கோன்னு சொல்லியிருக்குது. அப்போ தரித்திரம் வர்றது, வியாதி வர்றதெல்லாம் அது ஒன்றும் கர்த்தர் அனுப்புறது இல்லை. அது கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டு தம்முடைய அன்பின் ஒரு டோக்கன் மாதிரி, அன்பின் அடையாளமாக உங்களுக்கு வியாதியும் தரித்திரத்தையும் கர்த்தர் அனுப்பி வைக்கல. இதெல்லாம் உலகத்தில் கிடக்கிற தீமைகள். இது நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம ஒட்டி கொள்ளுகிறது. அதிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள நம்ம எல்லாவற்றிலையும் எல்லா முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, உலக பிரகாரமான விதத்திலையும் சில முயற்சிகள் நாம் எடுக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாம் அந்த கர்த்தர் நம்ம சுமக்க முடியாய் நம்மை வைக்கலைங்க, சுமக்கணும்னு விரும்பலை கர்த்தர். இதை நாம் சுமக்கக்கூடாதுன்னா கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தையும், நம்முடைய வியாதியும், நம்முடைய தரித்திரத்தையும், நம்முடைய சாபங்களையும் கூட சுமந்து தீர்த்தார்னு எழுதியிருக்கிறது. அப்புறம் இதுக்கு நான் அதை சுமக்க வேண்டும், நான் சுமக்கக்கூடாது என்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். அப்போ நான் எதை சுமக்க வேண்டும்? அவருடைய நாமத்துக்காக எனக்கு ஏற்படுகிற அவமானம், அவருடைய நாமத்து நிமித்தம் ஏற்படுகிற துன்பம். இன்றைக்கு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறபடினாலே, கிறிஸ்தவனாக இருப்பதனாலே, கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்த அவருடைய நாமத்தை அறிவிப்பதனாலே எனக்கு துன்பம் ஏற்படுமானால் அந்த துன்பத்தை நான் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த துன்பம் இந்த உலகத்தில் இருக்கும்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு துன்பம் தான் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற துன்பம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம்னு ஒன்று இருக்கும்னா, வேத வசனத்தின்படி பார்த்தால் கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் படும் அவமானம், நிந்தை, கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் படும் உபத்திரவம், இந்த ஒரு துன்பத்தை தான் சகிக்க சொல்கிறாரு. அந்த துன்பத்தை சகிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றலை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரு. ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் துன்பப்பட்ட போது அவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தையே பேசக்கூடாது என்று சொல்லி பெரிய அதிகாரிகள்லாம் கூடி வார்னிங், எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சாங்க பேதுருவுக்கும் யோவானுக்கும். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பயமுறுத்தல் மத்தியிலையும் அவங்க தாட் போட்டுன்னு பேசி பயமுறுத்தி அப்படி பண்ணிவிடும் எப்படி பண்ணிவிடும் சொன்ன பிறகும் அவருடைய நாமத்துக்காக பாடுபடும்படியாக
பாத்திரராய் எண்ணப்பட்டோமேங்கிற சந்தோஷமா அவர்களுக்குள்ள. அப்போ என்ன விதமான ஒரு பலம் அவர்களுக்குள்ள அதிகரித்திருக்குன்னு பாருங்க. இதே பேதுரு தான் இயேசுவை மறுதலித்த ஆள், தூரமாக போன ஆள், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த ஆள் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஆள் கொஞ்ச நாளுக்கு முன்னால். ஆனால் இந்த ஆளுடைய ஒரு பலன் அதிகரித்திருக்குது இந்த ஏரியாவில், இந்த வாழ்க்கையில், இந்த பகுதியில் இவருடைய பலன் அதிகரித்திருக்கிறது. ஏதோ ஒன்று அவருக்குள்ளே நடந்திருக்கிறது. கர்த்தர் அதை அதிகரிக்க விரும்புகிறார் நமக்கு எல்லாருக்குள்ளும். கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் துன்பப்பட நேருமானால் அதை சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்குள் அதிகரிக்க விரும்புகிறார். அது மட்டுமல்லாமல் வேத வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் நமக்குள்ளே விருத்தி அடைய வேண்டும், நம் மத்தியில் விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேத வசனம் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அதுக்கு முன்னால் அந்த 6 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், பேதுரு, யோவான் போன்ற இந்த முக்கியமான அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பிரசங்கம் பண்ணுற ஊழியத்தை செய்யணும், ஆகவே நாங்கள் வேத வசனத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. நாங்கள் சாப்பாடு ஆச்சா, எல்லாருக்கும் அது கிடைச்சிதா இது கிடைச்சிதான்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, இந்த நிர்வாக வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், அநேக பிரசங்கியார்கள் ஜனங்களுக்கு சரியான விதத்தில் வசனத்தை போதிக்க முடியாத போகிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த நிர்வாக வேலைகளில் ஈடுபட்டு அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும், இதை செய்கிறதும் அது செய்கிறதும், அன்றாடம் எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டு அதில் பிஸியாக இருந்து கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே வளர்கிறது கிடையாது, அவர்கள் வார்த்தையில் வளர்கிறது கிடையாது, அந்த அறிவில் வளர்கிறது கிடையாது. ஆகவே ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. பேதுரு, யோவானோ அந்த டேஞ்சர் அன்றைக்கே, அந்த ஆபத்து உண்டாகி விட்டது என்று அன்றைக்கே உணர்ந்து விட்டார்கள். சபை பெருசாயிடுச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பலருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அநேக காரியங்கள் நிர்வாக ரீதியில் நடக்க வேணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் 7 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு இதெல்லாம் கவனிச்சிங்க, அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை கவனிக்கிட்டோம், அன்றாட வேலைகளை கவனிக்கிட்டோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஜெபத்திலும் வேத வசனத்திலும் தரித்திருக்க போகிறோம்னு சொல்கிறாரு. தரித்திருந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, வேத வசனம் விருத்தி அடைந்தது. நாம் இதில் தரித்திருந்தால் அது விருத்தி அடையும். இந்த வேத வசனத்தை கவனித்து அதை தியானித்து அதை உட்கொண்டு அதை உள்ளத்தில் வைத்து அதை அறிந்து கொண்டு அதனால் நிறைந்து பிரசங்கியார் பேசும்போது வேத வசனம் விருத்தி அடைகிறது ஜனங்கள் மத்தியிலே. அருமையானவர்களே, தேவ வசனம் விருத்தி அடைய வேண்டும், கேட்கிறவருடைய உள்ளங்களில் விருத்தி அடைய வேண்டும், ஜனங்கள் மத்தியில் விருத்தி அடைய வேணும். அப்படியே இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல, தேவ வசனம் விருத்தி அடைய வேணும். வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறாராம், சுகத்தை கொடுக்கும்படியாக, விடுதலையை கொடுக்கும்படியாக, செழிப்பை கொடுக்கும்படியாக வசனம் அனுப்பப்படுகிறது. அது அனுப்பினதை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் திரும்பாதாம். என்னத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை அனுப்பிவிட்டு தான் திரும்பணுமா. அப்போ கர்த்தர் நம் மூலமாக வசனத்தை அனுப்புகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாக அனுப்புகிறார், விசுவாசிகள் மூலமாக அனுப்புகிறார். வசனம் புறப்பட்டு செல்கிறது, மற்றவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் செழிப்பையும் உண்டாக்கும்படியாக. அது அதிகரிக்க வேண்டும். அது அதிகரிக்கும் போது ஊழியம் அற்புதமாக நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சமாதானம் பெருக வேண்டும் என்று பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும் என்று. சமாதானத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அநேகர் இன்றைக்கு கவலையில் பெருகி கொண்டிருக்கிறார்கள், பாரத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள், பயத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளை தான் சொல்கிறேன். இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரில. பாருங்கள், கூட்டம் எல்லாம் பைபிளை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. கேட்டால் ஒரே பயமாக இருக்குதுங்க, ஒரே கவலையாக இருக்குதுங்க, ஒரே பாரமாக இருக்குதுங்க. கிறிஸ்தவர் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்குன்னா 10 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன். ஒரு சின்ன காரியங்களை அவங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. என்ன காரியம்? உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள்னு வேதம் சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவர்கள், உங்கள் பாரத்தையெல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் 10 வருஷமாக 20 வருஷமாக வாழ்கிறோம். நாளுக்கு நாள் எதில் இன்க்ரீஸ் ஆகணும், எதில் நாம் அதிகரிக்க வேண்டும், எதில் பெருக வேண்டும் என்று சொன்னால், இந்த பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கிறதுல பெருக வேண்டும், சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்கிறதுல பெருக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை நாமளே தூக்கி எறிஞ்சிடாமல் நாம் பாதுகாத்து அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னுடைய சமாதானம், உலக இடத்துல அது பிடுங்க முடியாது. நான் என் தலையில் கொண்டு என் பாரத்தை எல்லாம், அந்த பாரத்தையும் இந்த பாரத்தையும் இந்த கவலையும் அந்த கவலையும் பயத்தையும் போடும்போது தான் என்னுடைய சமாதானத்தை தூக்கி நான் ஓரத்தில் வச்சிடறேன். இதனால் என்னுடைய மனதை நிரப்புகிறேன். Thou wilt keep him in perfect peace whose mind is stayed on thee என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய மனம் அவர் மீது இருக்கும் என்றால், எண்ணங்கள் அவர் மீது இருக்கும் என்றால், அவனை பூரண சமாதானத்தோடு தேவன் காத்துக்கொள்கிறாராம். அப்போ நான் தான் என்ன பண்ணணும், மனதை கொண்டு போய் பாரத்தின் மேலே வைக்காம, கவலையின் மேலே வைக்காம, பயத்தின் மேலே வைக்காம தேவன் பேரில் வைக்க வேணும், அவருடைய வார்த்தையின் பேரில் வைக்க வேணும். அப்போது சமாதானம்
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்னொன்று, நீங்கள் ஸ்தோத்திரம் செய்வதிலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். வர வர ஸ்தோத்திரம் செய்வதில் பெருக வேண்டும். எல்லாவற்றின் மத்தியிலும் ஸ்தோத்திரம் செய்வது, கர்த்தரை துதிப்பதிலே ஸ்தோத்திரம் செய்வதிலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், வேதத்தில் முழுக்க அந்த பெருக்கம் இருக்கிறது. நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் இவைகளெல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக, தேவன் நீங்கள் ஜெப வாழ்க்கையிலும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. லூக்கா 18:1 இயேசு சொல்லுகிறார், மனிதர்கள் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஏன் எப்போதும் ஜெபம் பண்ணணும்? ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும்? ஏனென்றால் நாம் ஜெபிக்காமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது என்கிறது தேவனுடைய நியதியாக இருக்கிறது. மனுஷனிடத்தில் பூமியை கொடுத்து ஆதியிலே இவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள் என்று என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்து நாம கேட்டால் தான் நடக்கும். மனுஷன் என்றைக்கு கேட்குறான்னு அன்னைக்கு தான் நடக்கும். ஜெபம் என்கிறது இந்த பூமியிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பொருளாதாரத்திலே, என் கையின் பிரயாசத்திலே என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து நான் சொல்லுவது, அதுதான் ஜெபம். அதுதான் நடக்கப் போகிறது. ஆகவே தான் நான் ஜெப வாழ்க்கையில் பெருக வேண்டும், ஜெபத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், அதில் பெருக வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. அடுத்தபடியாக, தேவன் நீங்கள் ஆரோக்கியத்திலும் சுகத்திலும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 58:8 அருமையாக சொல்லியிருக்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எப்படி எழுதியிருக்குது பாருங்க. தேவன் நீங்கள் சுகத்திலையும் ஆரோக்கியத்திலும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். கல்வாரி சிலுவையில் மரித்து உங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்தது காரணம் என்ன? நீங்கள் சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் பெருக வேண்டும். அவருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை உட்கொண்டு அதை கவனித்து அதை தியானிக்கும் போது சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் பெருக முடியும். நீங்கள் பெருக வேணும், வர வர இன்னும் நல்லா ஆக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஒழிய அப்படியே வியாதியில் போட்டு அப்படியே அழுத்தி விட்டுறலான்னு கர்த்தர் நினைக்கிறது இல்லை. கர்த்தர் அப்படி நினைப்பது கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், சுக வாழ்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் எண்ணுகிறார். அதை தான் விரும்புகிறார். அதன் பெருக்கத்தை அவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக இன்னொரு காரியம், நீங்கள் ஆத்துமாதாயத்தில் பெருக வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். பாருங்க, மார்க் 16:15 வாசிக்கிறோம். இயேசு சொல்றார் இல்லையா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீதிமொழிகள் அருமையாக சொல்லியிருக்குது 11:30. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அவனுக்கு விளங்கிடுச்சு ஒரு காரியம். என்ன விளங்கிடுச்சு? கர்த்தருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, உலகத்தின் பிரச்சனை என்ன, எதுக்கு இயேசு வந்தார், எதுக்கு சிலுவை மரணம் நடந்தது, எதுக்கு உயிர்த்தெழுதல், எதுக்கு இந்த வேத புஸ்தகம், எதுக்கு சபைகள், எதுக்கு போதகர்கள், தேவனுடைய திட்டம் என்ன என்பது விளங்கி விட்டது. அதனால சொல்லியிருக்குது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அவனுக்கு ஞானம் வந்துருச்சு, விளங்கிடுச்சு. இந்த உலகத்தை பார்க்கிறான், அதில் இருக்க தீமைகளை பார்க்கிறான், கொலைபாதகத்தை பார்க்கிறான், எல்லா விதமான அக்கிரமங்களை பார்க்கிறான். அவனுக்கு விளங்கிடுச்சு என்னன்னு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அதில் நீங்கள் பெருக வேண்டும். ஞானம் வந்த உடனே பெருகிறோம் பாருங்கள். எப்படியா போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த வேலையிலே நீங்கள் பெருக வேண்டும். அப்படியே கேட்டுகிட்டே இருந்தால் போதாது, போய் அடையருக்கு சொல்ல வேண்டும். அந்த வேலையில் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் தரித்திரருக்கு கொடுக்கிறது உதவுகிறதுலேயும் நீங்கள் பெருக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 11:24 சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தானியத்தை பதுக்கி வைக்கிறார்கள், விலை ஏறட்டோன்னு அவர்களை ஜனங்கள் சவிப்பார்களாம். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். வாரி இறைக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. வாரி இறைக்கிற தூக்கி காசை ஊதாரித்தனமாக செலவழிக்கிறது இல்லை. விவசாயி எப்படி விதைக்கிறான் அதை தான் வாரி இறைக்கிறான். வாரி இப்படி விதைக்கிறான், தூக்கி தூக்கி எறிஞ்சு விதைக்கிறான். ஐயோ இவ்வளவதையும் வீணாக போச்சேன்னு சொல்கிறதில்ல, தெரியும் அவனுக்கு. எல்லாம் கீழே போகிறதெல்லாம் அப்படியே விளையும், பெரிய விளைச்சல் உண்டாகும் என்று அவனுக்கு தெரியும். ஏழைகளுக்கு கொடுப்பது அப்படி தான், அது திரும்ப நமக்கு வரும். ஏனென்றால் கர்த்தர்
அவனை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு அதை திருப்பி தருவார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் நீங்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையானவர்களே, அது விசுவாசிகள். பெருக்கத்தை மனதில் வையுங்கள். பெருக வேண்டும். எவ்வளவு பெருக வேண்டும்? மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஏற்கனவே வானத்து நட்சத்திரங்கள் போல் இருக்கிறீங்க. ஆபிரகாம் என்கிற ஒரு ஆளில் ஆரம்பித்து, குழந்தை இல்லாத ஆளில் ஆரம்பித்து, இப்போ லட்ச மக்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதும் தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வாராக என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் அருமையானவர்களே, நீங்களும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. பெருக்கம் உங்கள் எண்ணங்களை ஆட்கொள்ளட்டும். எல்லா விதத்திலும் பெருக்கம் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.